பண்ற எனக்கு புரியல. என்னடா ஐயோ சும்மாவே தைய தக்கன ஆடுவா. எனக்கு மிளகாத்தூள் ஸ்மெல் ஆகாது. இங்க வந்து பாருங்க, இங்க பாருங்க. ஆனா எனக்கு சமைக்க தெரியாது. நல்ல கட் பண்ண வெங்காயம் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க லைட் போட்டுக்கலாம். நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் வந்துட்டு அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னான். அதே மாதிரி நான் நைட்டு தான் வரேன்னு சொன்னேன். அவன் ஈவினிங் வந்து சமைக்கிறேன்னு சொன்னான். டைம் வந்துட்டு 12:30 ஆகுது. எனக்கு ரொம்ப பசிக்குது. வேற ஏதாவது சமைக்க ட்ரை பண்றேன். வல்லவனுக்கும் கோட்டும் ஆயுதம். ஆனா எனக்கு சமைக்க தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன சொதப்பேன்னு சொல்லி வந்து பாருங்க. அவளுக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க, என்னென்ன எடுத்து பார்க்கலாம். ஆமா, இதெல்லாமே நான் சொல்லிட்டேன். எனக்கு மேகி மட்டும் தான் சமைக்க தெரியும். என்ன பண்ணலாம்? இருங்க, சேமியா பாக்கெட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கடா அது தண்ணி? வீட்டுல எதுவுமே இல்லையே. கட்சி பாஸ்தா இருக்குங்க. என்ன கொஞ்சமா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணி வச்சுக்கலாம்? தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸி. வாங்க நம்ம நெக்ஸ்ட் நமக்கு சமைக்கிற பொருள் என்னென்ன தேவை? மெயின் என்ன தேவை? இது என்ன? தேங்காய் எண்ணெய் தான் நினைக்கிறேன். இது கிடையாது சமைக்கிறது. இது ஓகே, ஏதோ என்ன இது வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில்னு நினைக்கிறேன். அதில் போட்டு ஏதாவது சமைச்சிடலாம். இப்போ சமைக்கிறதுக்கு கடாய் தேவையா? கடாய் தேவை. நம்ம வந்து கடாயை யூஸ் பண்ணிக்கலாம். கடாயை தேவைக்குள்ள மொத்தம் வந்துடும் போல. இந்த போனை வேற வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா தேட்டு இருந்தேன். அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகுது. நீங்க பாருங்க, இதுல என்ன பண்ணணும் தெரியாது. ஆல்ரெடி இங்க வேற எண்ணெய் இவ்வளவு வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. வாங்க இதை ஊத்தலாம். ஓகேவா? இருக்கிற விலைக்கு எவ்வளவு எண்ணெய் வேஸ்ட் பண்ணிருக்கா பாத்தீங்களா? ஓகே, எண்ணெய் போட்டாச்சு. இப்போ இதையும் காலி பண்ணிடலாம். எவ்வளவு எண்ணெய் ஊத்தலாம்? சும்மா அப்படியே குத்து மாதிரி இப்போ மொத்தத்தை ஊத்தி விடுவோம். ஐயோ, இது என்ன புதிய. ஓகே, ரெடி. இப்போ வந்து எண்ணெய் கொதிக்குது. அந்த சைடு தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இதை இங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க. நல்ல கட் பண்ண வெங்காயம், தக்காளி. ஓகே, அது மூடியாச்சு. இப்போ எண்ணெய் கொதிச்ச உடனே தக்காளி போடணுமா வெங்காயம் போடணுமா? மேகில தக்காளியும் போட மாட்டாங்க, வெங்காயம் போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தக்காளி போடணும், வெங்காயம் போடணுமா? அது கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்குள்ள இது கறி போட்டோம். சரியா? வெங்காயமே போடலாம். இப்போ இதை வாஷ் பண்ணணும். ஐயோ, எண்ணெய் சூடாயிடுச்சு. எந்த காய் எடுத்துக்கலாம்? இருக்கு நமக்கு இருக்கிறது தோசை கரண்டி. எங்க இதை நக்கி ஏதாவது பாக்கணுமா என்ன? எதுக்கு வாய் வந்து போறதுக்கு? சும்மா இருங்க. சக்சஸ் சக்சஸ். பாருங்க, இன்னைக்கு ஒரு பொடி வாங்க. நல்லா நடக்கலாம். நன்றாக நறுக்கிய வெங்காயம். அங்கெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சா 10 ஊருக்கு மணக்கும். கடை எப்படி ஆடிட்டு இருக்கு? இப்ப எடுத்து ஓபன் பண்ணி அவன் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரிசி வச்சுட்டு அரிசி மாதிரி 3 மணி நேரம் ஊறினா போதுமா? கமெண்ட்ல திட்டாதீங்க, ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது. நான் பிரியாணி பண்றது வீடியோஸ்ல பாத்துருக்கேன். அந்த ஸ்டைல் கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். நான் மேகி பண்ணிருக்கிறேன். அதனால அதை கொஞ்சம் ஸ்டைல ஃபாலோ பண்றேன். இப்போ கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்ப எடுத்து இந்த தக்காளி கூட போட்டுடலாம். தக்காளியை காணும். எத்தனை போட்டுருக்குன்னு தெரியல. குத்து மதிப்பா மட்டும் போட்டுரும். இப்படி போட்டுலாம். சரியா? இருக்கிற மக்கள் வாஷ் பண்ணலாம். என்னங்க அது கட்டுக்கல் வேற ஆயிடுச்சு. இந்த பாஸ்தா நல்லா காங்கிரீட் மாதிரி போட்டுருச்சு. நல்ல வேலை வந்துருச்சு. தண்ணீரை வடிகட்டல, அரிசி வடிகட்டுற மாதிரி. இது வேற ஃபுல்லா கருகிற வாசனை வேற வருது.
எஸ் சக்சஸ். இன்னைக்கு புடி கறி போயிடுச்சு. அதனால இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாமா? இது நல்லா கொதிச்ச உடனே ஒரு என்ன போகணும்னு சொல்லுவாங்களே, இஞ்சி போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, எண்ணெய் நல்லா கொதிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காரம் போடணும். எந்த வாசனையும் கிடையாது. அவ சமைச்சானா நல்ல கம 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 கமன்னு வாசனை வரும். நான் சமைக்கிற ரொம்ப நேரமா வேகினே இருக்கு. ஒரு இஞ்சி பூண்டு ஸ்மெல் இல்ல, ஒரு தக்காளி ஸ்மெல் இல்ல. நான் என்ன பண்றேன் எனக்கு புரியல. முடிக்கிறேன்னு சொன்னேன். இதோட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எப்ப கொதிச்சு எப்ப ஆயி சப 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 சப. நிஜமாலே சொல்றேங்க, லேடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிரேட். அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன நாங்க அவ்வளவு குறை நிறைகள் சொல்றோம். ஆனால அது கொஞ்சம் கூட மூஞ்சில சுழிக்காம வந்துட்டு நீங்க நல்லபடியா எங்ககிட்ட பேசுவீங்க. ஓகே சரி கொச்சிச்சு. ஒரே நல்ல கெட்ட கெட்ட கெட்டியா வருதா? இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு இருக்க தம்பி. இது நல்லா வேகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அது நேரம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வருது. இப்ப வந்துட்டு நாம மிளகாத்தூள் போட்டுடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வராது. இதாங்க மிளகாத்தூள். கிடைக்கிற மிளகாத்தூள் ஸ்மெல் ஆகாது. சோ இங்க பாருங்க, இவ்வளவு போதும் இல்லையா? இவ்வளவு போதும்ல. ஒண்ணு ஓகே ரெடி. இங்க வந்து பாருங்க, இங்க பாருங்க, நல்லா ரெட் ரெட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்மெல் சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி இருக்கு. அவன் வந்து என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியல. அந்த தண்ணி எடுத்து இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணுவோம், தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. நான் பண்ணது இல்ல, சத்தியமா நான் பண்ணதே இல்ல. வீடியோல அந்த மாதிரி நான் பாத்துருக்கேன். சரியா? இப்போ வந்து அந்த கொச்சு நல்லா கொச்சிச்சு. அது வேகிச்சு தெரியல, ரொம்ப நேரமா கொச்சு இருக்கு. அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எனக்கு வடிகட்ட தெரியும். ஏன்னா எங்க அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். சத்தியமா நான் ஒரு வாட்டி கூட பண்ணது இல்ல. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுபடியும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே சொல்றேன். ஏங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லா லேடிஸுமே பாராட்டி ஆகணும். ஏன்னா சமைக்கிறவங்கள, சும்மா இருக்கிறவங்கள கிடையாது, நல்லா சமைக்கிறவங்கள. அவங்க வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு நான் ஆபீஸ்க்கெல்லாம் போவேன். அங்க ஒரு வேலைக்கு 2 வேலை சொல்லிட்டாங்க, ரொம்ப கடுப்பாகும். ஆனா இவங்க அங்கேயும் பாத்துக்கிட்டு இங்கேயும் பாத்துக்கிட்டு நம்மளையும் சமாளிச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உண்மையிலேயே எல்லா லேடிஸுமே பாராட்டி ஆகணும். ஆனா இந்த மாதிரி நாங்க பொண்டாட்டி நான் பாராட்டினேன்னு வைங்க, அவ்வளவுதான். அவ சும்மாவே தைய தக்கன ஆடுவா. இப்ப நான் இந்த மாதிரி பாராட்டிட்டு என் தலையில ஏறி மோடம் அடிப்பா. மனசுல இருக்கும். அவளுக்கான மதிப்பு நான் எப்பவுமே கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு சமையல அவ பாராட்டி ஆகணும். அதனாலதான் அவள் ஆர்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வேகிடுச்சு. வாங்க இதுல ஆட் பண்ணிடலாம். ஆமா, இதுல முட்டை போட்டா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா எனக்கு முட்டை போட்டுதான் எனக்கு சாப்பிடணும்னு பழக்கம். அதே அந்த மாதிரி தான் அவளையும் நான் சட்டாயிப்பேன். எனக்கு முட்டை வேணும்னு சொல்லிட்டு அதனால இது முட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முட்டை போட்டுக்கலாம். ஓகேவா? அதனால முட்டை கொதிக்கிறதுக்கு தண்ணி தேவை. அதெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே ரெடியா? ஏதாவது பேசிட்டே இருந்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்காது. எனக்கு பேசி பழக்கம் கிடையாது. ஏன்னா நீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இதான் ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன சொல்றோம் பாருங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப கடுப்பெல்லாம் ஆகாதீங்க. வாங்க நம்ம முட்டையை போயிடுவோம். ரெடி? வாங்க இங்க பாருங்க, இங்க தான் கேமரா இருக்கு. ஓகே, ஃப்ரிட்ஜ் தரந்தே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முட்டை இருக்கு, பால் இருக்கு, வெண்ணெய் இருக்கு. சரி ஓகே, இந்த இருக்கு முட்டை. முட்டை எடுத்தாச்சு. ஓகே வாங்க அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிடலாம். அப்படியே கிச்சனுக்குள்ள போயிடலாம். இல்ல நைட் காரமே இல்ல. இன்னும் முட்டை வேகவே இல்லைன்னு சொல்லி அவங்க நிறைய சதா வச்சிருக்கேன். போது அசிங்கமா இருக்கு. தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. இந்த வீடியோ வந்து பாக்குறவங்க நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தம்பி இந்த மாதிரி பண்ணலாமாப்பா அந்த மாதிரி நீங்க என்ன ஹோப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், மோட்டிவா இருக்கும். அவ்வளவுதாங்க. என்னடா ஐயோ அது வேகவே இல்லை, கை போடு போல இருக்கு.
அருமையா வடிப்பேன் நான். ஏன்னா அடிக்கடி நான் ஆம்லெட் நிறைய சாப்பிடுவேன். இப்ப வந்துட்டு நன்றாக கலக்க வேண்டும். தப்பு, ஏன்னா முட்டை வந்து முழுசா இருந்தா தான் பிடிக்கும். நான் கலக்க ஐடியா இல்ல. மெதுவா பாயில் ஆகட்டும், கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். அது ஒரு கெட்டி ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி பாருங்க. சரிங்களா? வாங்க, முட்டை நல்லா வேகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மக்ரோனி போட்டுடலாம். சரியா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகிடுச்சு. சூப்பரா நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா ரெட் ரெட்டா வந்துடுச்சு. நாங்க இப்ப போட்டுடலாம். இதுலயும் பண்ணணும், இதுலயும் பண்ணணும். சோ நான் வந்துட்டு இந்த கேம்ப் கொஞ்சமா தான் வரும்னு நினைச்சேன். ஆனா அது ரொம்ப அதிகமா வந்துருக்கு. பாருங்க, மெதுவா இப்படி பண்ணிட்டு லேசா அப்படி கிண்டி மேல மசாலா வர்ற மாதிரி. எனக்கு எப்பவுமே ரைட் ஹேண்ட் பழக்கம். இது லெஃப்ட்ல பண்றேன் இல்லையா, அதனால வந்துட்டு என்னால முடியல. ஆனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா 5 நிமிஷத்துல சமைக்கிறேன்னு சொன்னேன், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். நான் சமைக்க ஆரம்பிச்சு எப்படி 2.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் இது ஆன பாருங்க. நாஸ்தி பண்ணணுமோ நாஸ்தி பண்ணிட்டே நினைக்கிறேன். என்ன இப்ப பாருங்க, வந்தான்னு வச்சுக்கோங்க, டேய் என்னடா வீடு ஃபுல்லா கருகிற வாசனை வருது அப்படிலாம் சொல்ல மாட்டா. ஏன்னா நான் பண்ணி வச்சேன்னு சொன்னால நல்லா சந்தோஷமா சாப்பிடுவேன். என் மேல ரொம்ப அன்பு அவளுக்கு. அதனாலதான் நானும் சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாளாவது அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இதே மாதிரி கண்டினியூவா சமைக்கணும். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு லைக் பண்றீங்களோ அவ்வளோ வீடியோஸ் நான் போடுவேன். நான் வந்து சாப்பிட்டேங்க, சூப்பர், இந்த உலகத்துல ஒரு மாதிரி பண்ண ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளுவா. அந்த பெருமையிலேயே நான் அப்படியே மேகத்துல மேல இருக்கிற மாதிரியே ஃபீலிங். ஓகே, இது கொஞ்ச நேரம் தம் ஆகட்டும். ஏன்னா தம் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன், இது தம் பாயாசம். ஓ சாரி, தம் மக்ரோனி மேகி. எனக்கு பேரெல்லாம் வைக்க தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? கண்டுபிடிக்க கூடாது. ஆனா ஸ்மெல்ல வச்சு சூப்பரா இருக்கு. எங்க சமைச்சா ரொம்ப பசி, நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு ஓடி வருவா. பிறந்த பாப்பா அப்போ ஷாக் ஆவா. அதுதான் சர்ப்ரைஸ். எப்படி சமைச்சு முடிச்சாச்சு. அது நேரத்தை தம் ஆயிட உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என் வைஃப் ஃபோன் பண்ணி எப்போ வரா சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட வேண்டியதான். ஓகே, ஏன்னா எப்பயுமே கிச்சன் ரொம்ப கிளீனா வச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான், ஏன்னா அவ செட் பண்ணி போன மாதிரியே இருக்கணும். இது கொஞ்சம் நடந்தா கூட கரெக்டா ஸ்கெட்ச் பண்ணி பார்த்து என்ன பண்ணீங்க எழுதுங்க நீங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பான். சந்தோஷமா இருக்கு. நாங்க எடுத்து சாப்பிட வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ போயிட்டு அவங்களுக்கு முதல்ல கால் பண்ணலாம். நம்ம வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஆயிடுச்சு. அவருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன், இதை கிளம்பி வந்து இருக்கிறேன்னு சொன்னா. ஏன்னா பக்கத்துல தான் வீடு, டக்கு வந்துருவாங்க. நான் ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். ஓகே, கிரி சவுண்ட் கேட்குது. வாங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாமா, நீ தானே கன்ஃபார்மா? அதை வந்துட்டா சும்மா அப்படியே ஏதோ பண்றேன். நல்ல ஸ்மெல் ஏதாவது வருதா இல்லையா? என்ன ஒரு மாதிரி வருது? நல்ல ஸ்மெல் தானே? நீங்க பிரியாணி செய்யறாங்க ஸ்மெல்ல வச்சு பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா வீட்டுல இல்ல இருக்கட்டா இரு. நான் உனக்காக ஒண்ணு இல்ல அப்படியே கிச்சன் சைடு போனேன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எதுவுமே பண்ணல, சும்மா நீ வர இல்லையா அதனால அப்படியே என்ன சொல்றது இந்த சைடு அதான் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டல. ஏதோ பண்ணி வரேன். ஒரு நிமிஷம் சொன்னேன், ஒண்ணு இல்ல எப்படியே போய் பாரு. கடாய் ஃபுல்லா அது 10 நிமிஷம் சொல்லி தான் நான் பாத்துட்டு இருந்தேன். ஏது இது? இல்ல நீ கட் பண்ணி வச்சுட்டு போனல, நைட் வந்து சமைக்கிறேன்னு சொன்னியா? என்ன சொல்ற? ஆமா, அதுதான். அதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு ரெஸ்ட், அதனால நானே சமைச்சிட்டேன். நான் குருமா பண்றதுக்கு வச்சிருந்தேன். இது என்ன பண்ணி வச்சிருக்க நீ? குருமா பண்றதுக்கு வச்சிருந்தியா? நீ குருமா தான் பண்ணுவ. நான் பாரு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன். என்னை ஆக்சுவலி நீ பாராட்டி இருக்கணும். என்ன சொன்னேன் தெரியுமா என்னோட வியூவர்ஸ் கிட்ட? இல்ல பாத்து நல்லா தான் இருக்கு. ஏன் பண்ண நல்லா இருக்குல்ல? அந்த மைண்ட் செட்டோட அப்படியே எடுத்து வந்து வா சாப்பிடலாம். அதுக்கு மேல யோசிக்காத, சாப்பாடு மூட போயிடும். வா வா அப்படியே எடுத்துனோம். இன்னைக்கு ஒரு புடி. வா 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 ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. நாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கா இல்ல இப்படி இருக்கான்னு சொல்லி அவதான் ரிவ்யூ சொல்லுவா. அதையும் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு
போங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். சரியா? இருங்க, அவசரப்படாதீங்க. என்ன சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லல, அது மட்டும் சாப்பிட்டு பிறகு காட்டிட்டு பிறகு போங்க. பாருங்க, அவ போட்டு இருக்கா, ஸ்மெல்லு சூப்பரா வருது. எனக்கு தான் வருது, ஆனா எதுவும் பாராட்ட மாட்டேன்றா. எதுவா இருந்தாலும் உண்மையான ரிவ்யூ அவ தான் கொடுப்பா. நல்லா இருக்குன்னு சொல்லுவா. அதான் வாங்க போய் பார்க்கலாம். போடுறா, என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியல. அதாவது எனக்கு இந்த புகழ்ச்சி பிடிக்காது, இருந்தாலும் நான் சமைச்சிட்டேன் இல்லையா, அதனாலதான். எப்படிமா இருக்கு? சாப்பிடல, சீக்கிரம் சாப்பிடுமா. அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. எனக்கு மட்டும்தான் தெரியும். சப்பனி நல்லா இருக்குல்ல? இன்னும் மூஞ்சோட ரியாக்ஷன் மாறுது. உப்பு அதிகமாச்சுன்னு போட முடியாது, அதனாலதான் நான் வேணும்னே கம்மி பண்ணேன். சாப்பிட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். இல்ல, அது கம்மியா நினைச்சு தான் நான் போட்டது, 10 நினைச்சேன். ஆனா இது அதிகமா தான் இருக்கு. சரி, என்ன பண்ண, ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடலாம். ஓகேவா? ஃபைனலி நம்ம நல்லா சமைக்காச்சு. அவரோட ரியாக்ஷன் பாருங்க, அப்படி மெய் மறந்து சாப்பிட்டுட்டே இருக்கா. அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாலி ஆகிடும் நினைக்கிறாரு இல்லமா? ஆமா தானே? ஆமான்னு சொல்லி மண்டை ஆட்டணும். சரியா? ஒத்துக்கிறேன், நீ ரொம்ப நல்லா தான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ வந்தாச்சு. நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்க போதும்